திருவாசகத்தின் 6, 5, 8 இந்த எண்கள் எதை குறிக்குதுன்னு தெரியுமா? பெருமாள் வடிவம் கொண்டு மாணிக்கவாசகர் சொல்ல திருவாசகத்தை தன் கையால எழுதி சிற்றம்பலமுடையான் எழுதியது என சிவபெருமானே கையொப்பமிட்ட சிவபுராணத்தில் பல சிறப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட திருவாசகத்தில் முதல் பதிகம் நமச்சிவாய என்னும் 5 எழுத்துல தொடங்கும். அடுத்த 6 வரிகள் வாழ்க என முடியும். அதை அடுத்த 5 வரிகள் வெல்க என முடியும். அடுத்த 8 வரிகள் போற்றி என முடியும். இந்த 6, 5, 8 என்ற எண்கள் திருவாசகத்தின் 658 பாடல்களை குறிக்கும். மேலும் சிவபுராணத்தின் 32வது வரியில மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிண்டு வீடுற்றேன்னு பாடியிருப்பாரு மாணிக்கவாசகர். இது மாணிக்கவாசகர் 32 வயதுல முக்தி அடைந்ததை குறிக்கும். அதே மாதிரி திருவாசகத்தின் 18வது வரியில அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு பாடியிருப்பாரு. இந்த வரி அனைவருடைய மனதையும் உருக்கும் வகையில அமைந்திருக்கும். ரமண மகரிஷி திருவண்ணாமலையில தன் தாயார் உடல்நலமின்றி இருந்த கடைசி நாள்ல தன் தாய்க்கு அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தாராம். அன்று இரவு அவரது தாயார் முக்தி அடைந்தாராம். ஆகையால இறந்த வீட்டுல சிவபுராணம் படித்தால் இறந்தவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என திருவாசகத்துடைய சிறப்புகளை கூறிக்கொண்டே போகலாம்.